ஹலோ மக்களே! இன்னைக்கு செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தாங்க நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். கொடுக்குறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது சிஐஎஸ்எஃப் இருக்கு இல்லையா? அவங்களுடைய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ங்க. நோட்டிஃபிகேஷன் மட்டுமே இல்லாம, ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க எப்படி சப்மிட் பண்றது? அது என்னைக்கிலேருந்து ஓப்பன் ஆகுதுன்றது டீட்டெயில்டா இந்த வீடியோ ஃபுல்லாவுமே அத பத்தி தான் இருக்க போகுது. சரிங்களா? தொடர்ந்து வீடியோவ பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவங்க இப்போதைக்கு கான்ஸ்டபிள் ரோல் அதாவது ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு ரோலுக்குமே டெம்பரவரி போஸ்ட் ரோலுங்க இது. இதுக்கு ஆட்களை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரூ. 21,700 இருந்து ரூ. 69,100 வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது போக அலவன்சஸ் இருக்கு இல்லையா? இந்த பென்ஷன் சிஸ்டம், என்பிஎஸ்க்கு கீழே வர்றது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் இதுக்கு எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிஇடி நம்மளுடைய ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா? அது வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அது போக்கிற அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டி சொல்கிறாங்க இல்லையா? அதுவுமே பண்ணுவாங்க. அது போக டாக்குமெண்டேஷன் இருக்கும். அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸில் ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். இதுதான் இதோடைய ஒரு முக்கிய ஒரு அம்சம். சரிங்களா? இதுக்கு வந்து நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெறும் ஆன்லைன் மூலியமாக தாங்க நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் கிடையாது. ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. போய் செக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக அவங்க அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 44 பக்கத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்கங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, ஏஜ் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அதெல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. சம்பளம் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, லைக் 21,700 69,100 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கான்ஸ்டபிள் குக்கு, கான்ஸ்டபிள் காப்லரு, கான்ஸ்டபிள் டெய்லரு, கான்ஸ்டபிள் பார்பரு, கான்ஸ்டபிள் வாஷர்மேனு, கான்ஸ்டபிள் ஸ்வீப்பரு, கான்ஸ்டபிள் பெயிண்டரு, கான்ஸ்டபிள் கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், மாலி, வெல்டர், கான்ஸ்டபிள் மெக்கானிக்கல், எம்பி அட்டெண்டன்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வேக்கன்சிஸ் இருக்குங்க. இதில் வந்து ஆண்களுக்கும் வேகன்சி இருக்குது, பெண்களுக்கும் வேகன்சி இருக்குது. சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1161 வேகன்சி இருக்குங்க. இது எல்லாமே டைரக்ட் கேண்டிடேட்ஸ்க்குமே இருக்குது. வெஸ்டர்ன் செக்டார், ஈஸ்டர்ன் செக்டார், சதர்ன் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செக்டார் வைஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக இதை ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு செக்டாருக்கும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம சதர்ன் செக்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இங்கே வந்து சதர்ன் செக்டாரில் வந்து டோட்டலாக வந்து 83,400 இருக்குங்க. ஸோ டோட்டலாக. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ரோலுக்குமே சதர்ன் செக்டார் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதே போக டைரக்ட் கேண்டிடேட்ஸ் வேக்கன்சி டைரக்ட் கேண்டிடேட்ஸுக்கும் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? ஃபீமேல்லையும் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சதர்ன் செக்டாரில் அவங்களுமே 44 பேர்கிட்ட எடுக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வேக்கன்சி இருக்குங்க. குக்குக்கு 49, காப்லருக்கு 1, டெய்லருக்கு 2, பார்பருக்கு 19, வாஷர்மேனுக்கு 26, ஸ்வீப்பருக்கு 15, கார்பெண்டருக்கு 1. ஸோ டோட்டலாக 113 வேக்கன்சி இருக்குங்க. சரிங்களா? அது போக வேறு என்ன இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ரூ. 100 இருக்கும். இதே இது வந்து இந்த ரூ. 100 யாருக்கெல்லாம் நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிஸில் வரவங்க, இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸில் வரவங்க, சாரி எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வரவங்க ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. ஆனால் வந்து யூஆர் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வரவங்க வந்து ஃபீ பே பண்ணும். அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்க்கு ஃபீமேல் ஃபீஸ் கிடையாதுங்க. சரிங்களா? ரூ. 100 இல்லாமலே நம்மளால் பே பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அது போக ஓஎம்ஆர் டெஸ்ட்டு இருக்கும். அந்த ஓஎம்ஆர் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பைலிங்குவலில் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேறு எலிஜிபிலிட்டி கேட்டகரி அப்படின்னு சொல்லி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தா போதும். ஓகேங்களா? அதிகமாகலாம் படிச்சிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. 10th நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் ஒரு 10th நீங்கள் பாஸ் ஆகிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயதுமே வந்து 23 வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 28 இருக்கணும், ஓபிசிக்கு வந்து 26 இருக்கணும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ் வந்து ரிடக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க.
ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், 170 சென்டிமீட்டர் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செஸ்ட் வந்துட்டு 80 to 85 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்குமே அதுக்கேற்ற மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரிலாக்ஸேஷனும் என்ன அப்படின்றது கீழே இருக்குது. ஃபுல்லாக டீட்டெயில்டாக நான் அந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சிடும். என்னென்ன பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும் இல்லையா? தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.